Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. வீட்டில் இருக்கிற நேரங்களை விட கோயிலில் தான் நிறைய வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். குழந்தையே ரொம்ப நாளாக இல்லாமல் 3வது குழந்தை நான், அதனால மடிப்பிச்சை ஏந்தி கல்யாணம் முடிஞ்சுமே எங்கள் வீட்டுக்காருமே நான் சாமின்னு தான் இருக்கேன்றதுனால மற்ற சாமி எல்லாமே நம்மளோட அங்கம்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம உயிர். என் பெருமாளே எங்களை காப்பாத்துன்னு சொல்லவும் தண்ணியில் இருந்த ஓலை சாஞ்சு கொடுத்து 99 இது வரைக்கும் நான் பாயில் படுத்ததும் இல்லை, பாயில் உட்காந்ததும் இல்லை. எங்கள் கோயில் வந்து சிறுமலை அடிவாரத்தில் காட்டுக்குள்ளே இருக்குது. ரொம்ப அகராய்த்தனம் பண்ணுவான். சனிக்கிழமை நம்ம என்ன செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வான். நல்லபடியை சுத்தம் பண்ணி கோலம் போடுவேன். அந்த இதில் வீம்புக்குனே மிதிப்பான். நமக்கு தெய்வம் எவ்வளோ முக்கியமோ பொழப்பும் அவ்வளோ முக்கியம். நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்ல. நான் மட்டும் தான் கீழே கிடக்குறேன், என் மேலே வண்டி கிடக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறேன். ஒரு பெரியவர் வந்தார், வந்து என்னை உட்கார வச்சு ஆளை காணோம். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட தமிழா ஷோவில் ரொம்ப யதார்த்தமாக ஆன்மீகத்தை வந்து தன்னுடைய மகனோடு ஆன்மீகம்தான் வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாதிட்ட காளீஸ்வரி அம்மா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசுவோம். அவங்களுடைய ஆன்மீக பயணம் பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது, பேசலாம். வணக்கம்மா. அம்மா, இப்போது இந்த ஆன்மீகத்தில் இவ்வளவு நாட்டம் உங்களுக்கு எப்போதுலேருந்து வந்தது? நான் பிறந்தே இருக்குது. அப்பா அம்மா 7 வயசுலேருந்து என்னை அதில் கொண்டு போனாங்க. இது வரைக்குமே சாமி கோயில் அப்படியே தான் போயிட்டுருக்கு. அது இயல்பாகவே இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் நேர்ந்துருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவதா? நேர்த்திக்கடன் நேர்ந்தனால தான் நான் பிறந்தேனே சொல்லியிருக்காங்க. பிறந்தது இறந்து போய் அதுக்கப்புறம் துண்ணூறு எடுத்துகிட்டு வந்து போட்டு அழுததுக்கப்புறம் ரெகுலராகவே கோயிலுக்கு தான். வீட்டில் இருக்கிற நேரங்களை விட நான் கோயிலில் தான் நிறையா வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா தூக்கிட்டு போயிடுவார். சமயபுரம் போவோம், வருஷத்துக்கு 2 முறை சமயபுரம் போவோம். அதில் ஒரு முறை வந்து மடிப்பிச்சை ஏந்தி கூட்டிகிட்டு போவாங்க. குழந்தையே ரொம்ப நாளாக இல்லாமல் 3வது குழந்தை நான், அதனால மடிப்பிச்சை ஏந்தி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. 2வது மாரியம்மன் கோயில், நம்ம திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே பெரும்பாலும் கோயிலில் தான் அதிகமாக வாழ்ந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பக்குவம் தெரிகிறதுக்கு அப்புறம் இல்லை, முன்னாடி இருந்தே அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சுமே எங்கள் வீட்டுக்காருமே நான் சாமின்னு தான் இருக்கேன்றதுனால என்னைய என் போக்குலேயே விட்டுட்டார். சொல்லி பார்த்தாரு கொஞ்ச நாள், அவரால் ஜெயிக்க முடியல. நான் சாமிகிட்ட இருந்து விலக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் ஓரமாக நிற்கிறேன், அப்பப்போ போயிட்டு ஏதோ வந்து என்னையும் பார்த்துக்கன்ற மாதிரி ஒதுங்கிட்டார், எதுவும் சொல்கிறதில்ல. இப்போது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமா ஒருத்தங்களுக்கு? குலதெய்வ நம்ம குலத்தை காக்கிறது குலதெய்வம். மற்ற சாமி எல்லாமே நம்மளோட அங்கம்னா நம்ம குலதெய்வம் வந்து நம்ம உயிர். நமக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு முக்கியம். அது பண்ணினா தான் உயிர் வாழ முடியுன்றது என்னோட கருத்து கணிப்பு. உங்கள் குலதெய்வத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கள் குலதெய்வம் வந்து கோரையில் இருக்குது. எப்படின்னா பெரிய கோயில் 3 கோயில் கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பழைய கோயில் வந்து மாறாமல் அந்த கோரப்புல்லையே தான் இருக்குது. அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இப்போ இந்த கோரப்புல்லை எடுத்து மேலே கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி 4 மொத்தம் வந்து 9 தூண் இருக்குது. 9 தூண் வச்சு மேலே கோரை போட்டு மேய்ஞ்சிருக்காங்க. அது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதுக்கும் சயனம் கேட்டு தான் மேய்வோம். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் இது கோரை பிஞ்சு தொங்கிடுச்சு இதை எடுத்து போட்டுட்டு மேயலான்லாம் மேய முடியாது. அதுக்கு உட்காந்து பெரியவங்கெல்லாம் எங்கள் கோயில் பூசாரிகளாக உட்காந்து இதை பிரிக்கலாமான்னு கேட்டால் தான் பிரிக்க முடியும். அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஏன் வந்து அது சாமி வந்து கோரைக்கும் அந்த சாமிக்கும் என்ன சம்மந்தம்? எதனால் அப்படி தொடர்புபடுத்துகிறாங்க? கோரைக்கும் சாமிக்கும் என்ன தொடர்புனா, நாங்கள் யாருமே அந்த நாளையில் ஆற்றுல வெள்ளம் போய்கிட்டு இருந்துச்சாமா. ஆற்றுல வெள்ளம் போகும்போது நாங்கள் இங்கிட்டு நின்றுருக்கோமா, அந்த அந்த காலத்தில் இந்த பக்கம் ஆற்றுக்கு வெள்ளம் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் நின்று பெருமாளே எங்களை காப்பாத்துன்னு சொல்லவும்
அந்த தண்ணியில் இருந்த ஓலை சாஞ்சு கொடுத்து அதில் போங்க அப்படின்னு சொல்லி சாஞ்சு கொடுத்துருக்கு. சாஞ்சு கொடுத்தது அதில் மிதித்து எங்கள் மக்கள்லாம் ஆற்று பாலத்துக்கு இங்கிட்டு கடந்து வந்திருக்காங்க. அதனால அதை நம்ம வழிபடணும் அப்படின்றதுக்காக அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை கொண்டு வந்து குறையாம மேய்ஞ்சிருக்காங்க. இப்போ கோரையா வந்து நீங்கள் சாமியை வந்து குலதெய்வமாக கும்பிடும்போது இந்த கோரப்பாயிலெல்லாம் படுக்க மாட்டீங்க? நான் படுக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 99 கல்யாணம். 99 இது வரைக்கும் நான் பாயில் படுத்ததும் இல்லை, பாயில் உட்காந்ததும் இல்லை. எங்கே போனாலும் இருக்கும், அதை தள்ளி விட்டுட்டு தான் உட்காருவேன். ஏன்னா உட்காந்தாலும் எனக்கு சேரவும் சேராது. அது என்ன எதனாலன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் கூட உட்காருவார், எனக்கு அது ஒத்துக்காது. நான் உட்காந்ததே இல்லை. அப்போ அந்த சாமி வந்து கோரை புல்லாவே சாமியாக கும்பிடுறீங்க. சாமிக்கு பேர் ஏதாவது? ஆவிலி சிக்கையா, தங்கம்மா. ஓகே, அந்த 2 சாமியும் அந்த கோரையில் இருக்கு. ஆமாம். இப்போ குலதெய்வ வழிபாடு என்ன மாதிரி திருவிழாக்கள் என்ன மாதிரி வைப்பீங்க? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வந்து 2007 வச்சோம். அந்த டேட்டுக்கு வந்து வருஷம் 27 வச்சோம்னு நினைக்கிறேன். அந்த 27 வருஷம் அந்த 27 9வது மாதம் அந்த விசேஷம் வைப்போம். பால் குடம் எடுத்துகிட்டு வந்து பாலாபிஷேகம் ஊருக்குள்ளேருந்து, அது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. எங்கள் கோயில் வந்து சிறுமலை அடிவாரத்தில் காட்டுக்குள்ளே இருக்குது. ஊருக்கும் எங்கள் கோயிலுக்கும் எடுத்துக்கிட்டால் ஒரு 4 கிலோமீட்டருக்கு பக்கம் காடு தான். பூரா அங்கிட்டு பூரா விவசாயம் தான். விவசாய காட்டுக்குள்ளே இருக்குது நம்ம சாமி. ஊருக்குள்ளேருந்து பாலாபிஷேகம், பால் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி திருவிழா மாதிரி அந்த ஒரு நாள் செய்வோம். அப்புறம் பௌர்ணமிக்கு மாதம் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு ஊரும் நாங்கள் வந்து மொத்த தலைக்கட்டு நிறைய பேர் இருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைக்கட்டு. கார்த்திகை மாதம் ஒருத்தர் ஒரு ஊர், மார்கழி மாதம் ஒரு ஊர், ஐப்பசி மாதம் ஒரு ஊர், அப்படியே அந்த மாதம் பார்த்து ஒவ்வொரு ஊரும் பூஜை பண்ணுவாங்க. பௌர்ணமி பூஜையும் எங்கள் இதில் நடக்கும். சனிக்கிழமை, முக்கியமாக சனிக்கிழமை வந்து எங்களுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்னைக்கு வந்து விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, சாமி கும்பிட்றவங்க. எங்கள் குலசாமி வந்து சனிக்கிழமை கும்பிட்றது, அதனால் சனிக்கிழமை ரொம்ப விசேஷம். வழக்கமாக பெருமாளை தானே சனிக்கிழமை கும்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து பெருமாளும் கிருஷ்ணரும் கலந்த மாதிரி பசுவில் தான் இருக்கும். அதனால அந்த சாமி, ஆமாம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆவலி சிக்கையா வந்து பசுவில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் வந்து கிருஷ்ணரும் பெருமாளுமான அவதாரம். அதனால நாங்கள் சனிக்கிழமை தான். இல்லை, வழக்கமாக அந்த குலசாமி அப்படின்னா அந்த அசைவம் படைக்கிறது அதெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. எங்களுக்கு சைவ சாமி. சனிக்கிழமை எதுவும் சாப்பிட மாட்டோம். உலகமே மாறி வந்தாலும் என் பையன்லாம் அகராதிக்குனே செய்யும், சனிக்கிழமை சாப்பிடும். ஆனால் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். இப்போ உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த ஷோவில் நம்ம பார்த்தோம், நிறைய ஏட்டிக்கு போட்டியே பேசிகிட்டு இருப்பாரு. உங்களுக்கு கோவம் வருமா? ஏட்டிக்கு முட்டியாக செய்கிறது ஏட்டிக்கு முட்டியாக தான்ப்பா செய்வான். ரொம்ப அகராய்த்தனம் பண்ணுவான். சனிக்கிழமை நம்ம என்ன செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வான். முட்டை சாப்பிடாதரான்னு சொன்னோம்னா வீம்புக்கு நேல போய் கடையில் வாங்கிட்டு வந்து அவிச்சு எடுத்து வச்சு சாப்பிடும். என் முன்னாடி எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரியே செய்யும். அப்புறமா நம்ம கோலம் போட்டுக்கிட்டு இருப்போம். நான் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிலப்படியை சுத்தம் பண்ணி கோலம் போடுவேன். அந்த இதில் வீம்புக்குனே மிதிப்பான். எல்லாம் என்னென்ன அவனால் பண்ண முடியுமோ அனைத்து வேலையும் பண்ணுவான். அது அம்மா கூட ஒரு விளையாட்டுங்கிறத விட என்னை கோவப்படுத்தி என்னை திட்ட வைக்கணும் அப்படின்றதே அவனோட மண்டையில் ஓடும் போல். நான் எதை செஞ்சால் நான் திட்டுவேனோ அதைத்தான் செய்வேன். திட்ட மாட்டேன். எந்திரிச்சது இவனை எதுக்கு நம்ம போய் திட்டிக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஏதாவது இப்படி செஞ்சானா கோவம் வந்துடும்ல, திட்டிடுவேன். ஆனால் அதை ரசிக்கிறார் அவர். திட்டு வாங்கிட்டு கிளம்புவான். ஏன்டா உனக்கு நான் திட்டுறது உனக்கு சந்தோஷமானு கேட்டால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். அவர் எப்படி கோயிலுக்கெல்லாம் வருவாரா? குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வருவாரா? வருவானா எப்போனா, போன தடவை வந்தப்போ ரொம்ப எனக்கு முடியலடா, எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா, என்னால் முடியலடா, என்னால் வண்டி ஓட்ட முடியல. அங்கே காட்டுக்குள்ளே இருக்கனால பஸ் வசதி கிடையாது, 2 வீலரில் தான் போகணும். என்னால் முடியலடா, என்னால் நெஞ்சு வலிக்குதுடா, என்னால் வண்டி ஓட்ட முடியலன்னா பொய் சொன்னனால என் கூட வந்தான். நீங்களே அதுக்கே நடிக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப நடித்தேன் அன்னைக்கெல்லாம். என்னோட இதே அது கிடையாது. நான் ரொம்ப ஆக்ஷனை போட்டு பிறகுமேட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். வெளியில் அந்த முன்னாடி மரமாக இருக்குது, ஒரு 3-4 மரம், அதில் நின்றுக்கிட்டு வரமாட்டேன்ட்டான். அப்புறம் பூசாரி வந்து வாசா மீன் கூப்பிடவும் அப்புறம் எனக்காக ஏனோதானோன்னு உள்ளே வந்து நின்னான். உங்களுடைய குலசாமி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது, இந்த கனவுல வந்தது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய நடந்திருக்கியா? நிறைய நடந்திருக்குன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வண்டி வச்சுருந்தேன். இவன் சொன்னால் வண்டியெல்லாம் வச்சு நல்லா தான் இருந்தோம், எங்கள் அம்மா தான் சாமியை கும்பிட்டு ஜாதகத்தை பார்த்து கெடுத்து பிடிச்சின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வண்டி வச்சுருக்கையில் ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தோம். நான் அந்த ஒவ்வொரு முறையும் தெய்வத்தை நாடி
அதை நொந்து வெந்து சாமி கும்பிட்டனால இப்போ இந்த நிலைமைக்கு என் மகனை படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கும் என் புருஷனுக்கும் வலுவை கொடுத்துச்சு, தெம்பை கொடுத்துச்சு, 4 பேர்த்திட்ட நின்று பேசுகிற அளவுக்கு இதை முயற்சியை கொடுத்துச்சு. அதனால தான் இது வரைக்குமேனு நான் யார் என்ன சொன்னாலும் சாமி கும்பிட்றதை நிறுத்தலை. அது எங்கள் குலசாமின்னா மாதத்துக்கு 2 வாட்டி போயிடுவேன். பௌர்ணமி அன்னைக்கும் ஏதாவது வெத்து நாளில் வேலை இல்லாத டைமில் கிளம்பிடுவேன். நீங்கள் வழக்கமாக வேலைக்கு போகிறேன்ப்பா. வெங்காய கடைக்கு வேலைக்கு போகிறேன். எனக்கு வாரத்தில் 3 நாள் மார்க்கெட்டு எங்களுது, திண்டுக்கல் மார்க்கெட்டு 3 நாள் மார்க்கெட்டு தான் வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு மற்ற நாள் இந்த பட்டிக்கு வெங்காயம் எல்லாம் கூப்பிடுவாங்க, அதான் கிராமத்துக்கு, அப்படியும் போவேன். வேலை இல்லைன்னா கோயிலுக்கு கிளம்பிடுவேன். அப்போ வேலையில் இருந்துட்டு இருக்கும்போதே இந்த ஆன்மீகமும் ஆமையா, அது வேலை முக்கியம்ல. நமக்கு தெய்வம் எவ்வளோ முக்கியமோ பொழப்பு அவ்வளோ முக்கியம். நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்ல. நம்ம சாமின்னு சாமியும் கும்பிடணும், நம்ம பிள்ளைகளையும் பார்க்கணும். கோயிலுக்கு போக முடியலன்னா மனசார எந்த சாமிக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேனோ மனசார நினச்சி வீட்டில் வீடெல்லாம் பெரிய வீடு கிடையாதுயா, செல்ஃபில் தான் சாமி வச்சுருக்கேன். அங்கே போய் உட்காந்து நான் கும்பிட்டு இப்படி கும்பிட்டேன்னா அவங்க அந்த கோயிலுக்குள்ளேயே நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். நான் மறுபடியும் குலசாமியோட இதுக்கே வரேன். அப்போ பொதுவாக சொன்னீங்க, இப்போ இந்த ஒரு நிகழ்வு வந்து என்னால் மறக்கவே முடியாது, எங்கள் சாமி எனக்கு செஞ்சது அப்படின்னா எதை சொல்கிறீங்க? வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கால் அடிபட்டுருச்சு. அடிபட்டம்போது யாருமே இல்லை அந்த இடத்துல. ஒரு இப்போ நினச்சாலும் ஒரு மாதிரி மெய்சில் இருக்குது. அந்த இடத்துல யாருமே இல்லை, நல்லா கும்மு இருட்டு, யாருமே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறேன், வலி தாங்க முடியல. எங்கேருந்து யார் அவரை நான் பார்த்ததே இல்லை, முன்ன பின்ன அவரை நான் பார்த்ததே இல்லை. அந்த பெரியவர் வந்து என்னை தூக்கி அந்த கல்லில் உட்கார வச்சு எங்கிட்டிருந்து வந்தாருன்னே என்னால் யோசிக்க கூட முடியல. நான் அப்புறம் என் மகனுக்கு ஃபோன் எடுத்து நான் ஃபோன் பண்ணுறேன், தம்பி அம்மா இப்படி கீழே விழுந்துட்டேன்டா, இருட்டா இருக்கு, அங்கனக்குள்ளே நீ எதுக்கு போன, அந்த சைடு எதுக்கு போனேன்னு என் மகன் திட்டுறான். இந்நேரத்தில் நீ எதுக்கு அங்கே போன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். சத்தம் போட்டுட்டு இருக்கையில இவர் என்னை தூக்கி உட்கார வச்சு ஆளை காணோம். அந்த இது வந்து டக்குன்னு மாயமாயிட்டார். மாயமானாரா இல்லை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தாரான்னு எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. ஆனால் என்னை தூக்குனது யாருமே அந்த இடத்துல இல்லை, ஒருத்தருமே கிடையாது. நான் மட்டும் தான் கீழே கிடக்குறேன், என் மேலே வண்டி கிடக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறேன். கத்துன நிமிஷம் ஒரு பெரியவர் வந்தார். வந்து என்னை தூக்கி கல் மேலே உட்கார வச்சுட்டு என் பொருளெல்லாம் எடுத்து கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். கிளம்புனாரா, நான் என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கல, ஆள் இல்லை. வந்தது யார் உன்னை தூக்கி உட்கார வச்சு, ஒருத்தர் வந்தாருடா, இப்படி நம்ம குலசாமி தான் போலடா தம்பி, என்னை தூக்கி உட்கார வச்சுட்டு இப்படி காணாண்டா அப்படின்னா, உனக்கு வேறு பொழப்புல குலசாமியை நினச்சிக்கிட்டே எங்களையும் பைத்தியக்காரனாக்கு, இப்போ இதுக்கு எம்புடு செலவாக போதோ, 5000 ஆக போதோ, 10000 ஆக போதோன்னு கூப்பிட்டு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ராங்காக நான் என் தெய்வம் தான் நான் நம்புகிறேன். நான் என்னால் ஏற்றுக்க முடியல, பக்கத்தில் அக்கம் பக்கத்துலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் தெய்வம் தான் என்னை வந்து தூக்கி தெய்வம் தான் துணைன்ற மாதிரி என் தெய்வம் தான் தூக்கி உட்கார வச்சுச்சுன்னு எனக்கு ஒரு தீர்க்கமான முடிவு. எங்க வீட்டுக்காரும் சொல்லி பார்த்தாரு, கிடையாது நம்ம சாமி தான்ட்டேன் நான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.